நாம் நம்மை நமக்குள் தேடும் தெய்வீக உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஆழ்மனம் என்றால் என்ன என்ற காணொளி தொடரின் பயணம் நீண்ட நெடியது. காரணம், ஆழ்மனம் பற்றி முடிந்தவரை புரிந்து கொள்ள முற்படும் பயணத்தில் பல்வேறு கிளை காரணிகளை பற்றியும் அறிய வேண்டியுள்ளது. முதலில் ஆழ்மனம் பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஐயம் வரலாம். ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு காரணம் உள்ளது. அதை தெரிந்து அதை நிறைவேற்றுவதே ஒவ்வொரு ஆன்மாவின் கடமையாகிறது. அதற்கு ஆழ்மனம் பற்றி அறிய வேண்டியது அவசியமாகிறது. இதுவரை நாம் பார்த்த காணொளிகளில் புறமனம் பற்றியும் ஆழ்மனம் பற்றிய தொடக்க நிலையையும் பார்த்தோம். இந்த மனித பிறவிதான் மிக உயர்ந்த ஜென்மம் என்று முந்தைய பதிவில் பார்த்திருப்பீர்கள். அப்படியென்றால் பிறப்பு ஏன் நிகழ்கிறது என்ற கேள்வி எழும். இந்த பூவுலகில் பிறப்பெடுக்கும் அனைத்து மனித ஜனனமும் தனது ஆன்ம முன்னேற்றம் அடைந்து இறைநிலை அடைவதுதான் உண்மையான நோக்கமாகும். ஒரு ஆன்மாவிற்கு ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடு இல்லை. ஆன்மாவிற்கு தான் என்ற அகம்பாவமோ ஆணவம் கண்மம் மாயை என்ற எதுவும் கிடையாது. ஆன்மாவின் இயல்பான குணம் அன்பு கருணை, அனைவரும் சரிநிகர் சமானம் என்ற நிலை. ஆன்மாவிற்கு கீழ்நிலை மேல்நிலை என்ற வேறுபாடுகள் இல்லை. ஒரு ஆன்மா தானாக முன் வந்து பூலோகத்தில் பிறப்பெடுத்து தன் நிலையை உயர்த்தி கொள்ள விரும்புவதை இறைநிலையிடம் கூறி அனுமதி பெற்று இந்த உலகில் பிறக்கிறார்கள். ஒரு ஆன்மா தனக்கு எப்படிப்பட்ட தாய் அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளது. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கும் அதிகாரமும் உள்ளது. இந்த பூவுலகில் எண்ணச்சிதறல்களை ஏற்படுத்தும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் உள்ளது. இங்கு எந்த உயிரினத்திற்கும் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அனைவரும் முழு சுதந்திரத்துடன் தான் விரும்பும் எவ்வித செயல்களையும் செய்யலாம். இங்கு தூய்மையான உயர்நிலை ஆன்மாக்களும் இருக்கும். மிகவும் பாவம் செய்த கீழ்நிலை ஆன்மாக்களும் இருக்கும். ஒரு ஆன்மா தான் பிறப்பெடுக்கும் காலத்தில் இந்த உலகிலுள்ள எல்லா வகையான சூழ்நிலைகளையும் அறிந்துதான் பிறப்பெடுக்கிறது. ஒரு ஆன்மா உயிர் சக்தியாக உருமாறும் முன் அந்த ஆன்மாவின் முந்தைய நினைவுகளை தற்காலிகமாக மறக்கச் செய்து அது எதற்காக பிறப்பெடுக்கிறது என்ற எண்ணத்திலிருந்தும் விடுவித்த பின்தான் ஜனனம் நிகழ்கிறது. ஏனென்றால் அந்த ஆன்மா எதற்காக பிறப்பெடுக்கிறது என்று தெரிந்திருந்தால் அதற்கு எவ்வித அனுபவங்களும் கிடைக்காது. மேலும் அந்த ஆன்மாவின் முந்தைய நினைவுகள் இருந்தால் அது எதற்காக பிறந்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதுவெல்லாம் தீமையான செயல், எதுவெல்லாம் பாவமான செயல் என தெரிந்துவிட்டால் அந்த ஆன்மா ஒரு இயந்திரமாக தான் வாழுமேயன்றி நன்மை தீமைகளை பகுத்தறிந்து பாவபுண்ணிய செயல்களுக்கான வேறுபாடு எதையும் அனுபவபூர்வமாக உணராமல் அமைதியாக ஒருவித தேக்க நிலையில் இருந்து நற்காரியங்களை மட்டும் செய்து மேலே செல்லும். எளிமையாக சொல்வதென்றால் ஒரு மாணவருக்கு பரீட்சையில் கேள்வித்தாளையும் அதற்கு சரியான விடைகளையும் சேர்த்தே கொடுத்து பரீட்சை எழுதச் சொல்வதற்கு ஒப்பானதாகும். இதற்கு ஆசிரியர்கள் தேவையில்லை, பள்ளிக்கூடங்கள் தேவையில்லை, பாடங்கள் தேவையில்லை. இதனால் என்ன பயன்? இதனால் அந்த மாணவர் அறிவாற்றல் மிகுந்தவர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு மாணவருக்கு மனித உடல் அறுவை சிகிச்சை தொடர்பான கேள்வித்தாள்கள் பதில்களையும் கொடுத்து அவரை தேர்வெழுத வைத்தால் அவர் முழு மதிப்பெண்களைத்தான் எடுப்பார். அப்படி அந்த மாணவர் முழு மதிப்பெண்கள் பெற்றதன் அடிப்படையில் அந்த மாணவருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் அனைத்து அறிவும் உள்ளதாக ஏற்க முடியுமா? அந்த மாணவருக்கு அறுவை சிகிச்சை பற்றிய நுணுக்கங்கள் அறிந்தவராக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவர் மனித உடல் அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்றவராக ஒப்புக்கொள்ள முடியுமா? அவர் ஒரு மனித உடலுக்கு அறுவை சிகிச்சை செய்தால் என்ன நடக்குமோ அந்த நிலைதான் அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்த ஆன்மாவிற்கும் இருக்கும். இந்த காரணங்களுக்காகத்தான் முற்பிறவி நினைவுகளையும் பிறக்கும் காரணத்தையும் மறைத்து இந்த உலகில் பிறப்பெடுக்கிறது. அந்த ஆன்மா இந்த உலக சுகங்களுக்கு அடிமையாகாமல் இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான அறிவை கற்றுணர்ந்து அதன் மூலம் நன்மை தீமைகளை பார்த்தும் கேட்டும் அனுபவப்பட்டும் உணர்ந்து பாவச்செயல்கள் செய்வதைத் தவிர்த்து புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும். மனித உருப்பெற்ற அந்த ஆன்மா தான் ஏன் பிறந்தேன்,
அதற்கு அவசியம் என்ன? இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன? என்ற பலவிதமான கேள்விகளை தனக்குள் கேட்டு அதற்கு சரியான விடையை தேடும்போதுதான் ஆன்மா என்கிற ஆழ்மனம் விழித்து பேச ஆரம்பிக்கும். அதுவரை விழிப்பு நிலையில் இருக்கும் புறமனதில் தோன்றும் எண்ணங்கள்தான் முன்னிலை வகிக்கும். இந்த புறமனநிலை எண்ணங்கள் இந்த மனித உடலில் எப்படி உருப்பெறுகிறது, எப்படி பதிவேற்றம் பெறுகிறது என்று விளக்கமாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. நன்றி. நன்றி.